ஸோ ரைட் பேக் இன்றைக்கி நம்ம அம்ரிடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கோர்சஸ் வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட வந்து லைவாக அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன், லைக் நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியல் விசிட் பற்றி பேசணும் அந்த மாதிரி இங்கே படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாபில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து நம்ம கேட்குறத விட இவங்கக்கிட்ட லைவாக உண்மையாகவே பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம இவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, உங்கள் நேம்? தர்னீஷ். என்னோட முகேஷ். சூர்யா. ஓகே, நீங்கள் இப்போ இங்கே என்ன படிச்சுட்ருக்கீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேம், ஃபர்ஸ்ட் இயர் மேம். ஓகே, பிஎஸ்சியா இல்லை டிப்ளமோவா? பிஎஸ்சி. சூப்பர். ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டா, ஸோ இங்கே படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜாப் பண்ணிகிட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்டாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நிஜமாகவே பார்ட் டைம் ஜாப் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களா, கிடைச்சிருக்கா இல்லை எப்படி? நிஜமாலுமே கிடைக்கிது மேம். ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து ஒரு 6 மந்த் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களே காலேஜ்லேருந்தே கொடுத்தாங்க பார்ட் டைம். அப்புறம் கேவிசியில் தான் மேம் போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு இருந்தீங்க ஜாப்? கேவிசியில் மேம். அது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரில, வேர்ல்டில் அது கொஞ்சம் கண்டிப்பாக, அதாவது ஒன் ஆஃப் த லீடிங் மோஸ்ட் லீடிங் எம்என்சி அப்படின்னு சொல்லலாம், லைக் ஃபுட் கேட்டகரியில். ஸோ வேர்ல்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கேஎஃப்சிஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அங்கே எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா எப்படி? மேம் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதாவது இந்த ஃப்ரைட் சிக்கனு அது போடுறது எப்படி அவங்களே சொல்லி தந்தாங்க. அப்புறம் எப்படி இது பண்ணணும், அங்கே உள்ளெல்லாம் சர்வீஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மேம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி வந்து இப்போ இங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் தான் வந்து நம்ம நாளைக்கே ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க உங்களை? மேம் நல்லாயிருக்கும் மேம். எனக்கு ஹவுஸ் கீப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. ஹவுஸ் கீப்பிங் சார் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே அமிர்தா காலேஜ்க்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்காகவே சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தாங்க மேம். அது வந்து நல்லாவே சொல்லிக் கொடுப்பாரு. நாங்களும் அப்ராடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு மேம். அதனால் அவர் பசங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மேம். ஓகே, அப்போ நீங்களும் சீக்கிரமாக போய் அப்ராடில் செட்டில் ஆயிடலாம்ல? கண்டிப்பாக மேம். ஓகே, ஸோ கண்டிப்பாக. ஸோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா படித்து நல்லா எக்ஸ்போஷர் கிடச்சி அப்ராட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் இல்லையா? யா, ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் அடுத்தது 2 ஸ்டூடெண்ட் இங்கே இருக்காங்க. அண்ட் உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட நேம் முகேஷ் மேம். ஓகே, நீங்களும் வந்து ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சியா? இல்லை மேம், ஃபஸ்ட் இயர் என்சிவிடி 2 இயர் டிப்ளமோ. ஓகே, ஸோ சொல்லுங்கள். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோர்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை மேம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒன்று தான். ஏன்னா 90% ப்ராக்டிக்கலுங்கிறப்பமே மோஸ்ட்லி எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்ட் டைம் எல்லாமே அலோகேட் பண்ணும்போது அங்கே போய் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயும் பண்ணுவோம். அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஒரு பெரிய கெஸ்ட்டுக்கிட்ட ஈஸியாக அதனால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா? எஸ் மேம். நான் இங்கே வந்து க்ரீன் கார்டனில் திருவள்ளூர் நகரில் தான் இருக்கேன் மேம். ஒரு 8,000 வருது மந்த்லி. அதை வச்சு நான் வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இங்கே ஃபீஸும் கட்டிக்கிட்டு அப்படி இதாக இருக்குது மேம். சூப்பர். உங்களோட ஆம்பிஷன் என்ன? என்னோடது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ். சூப்பர். ஸோ கண்டிப்பாக ப்ளேஸ் ஆயிடலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு இங்கே இந்த 2 இயர் கோர்ஸோட ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படி இருக்காங்க? இல்லை மேம், பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரே ஃபேக்கல்ட்டி தான். ஏன்னா இப்போ ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு இதாக இருந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டைமு இப்போ பெட் மேக்கிங்கில் ஹவுஸ் கீப்பிங்கில் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஃபஸ்ட்டு டைமில். அடுத்து நம்மளை வந்து செய்ய விடுவாங்க ப்ராக்டிக்கலாக. ஸோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சூப்பர். வெரி நைஸ். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அவரை மாதிரி அதே கோர்ஸ் தான் படிச்சுட்ருக்கீங்க, 2 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். படிச்சுட்ருக்கீங்க இப்போ ஃபஸ்ட் இயரா? ஃபஸ்ட் இயரா. ஓகே. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எடுத்திங்கன்னா நிறைய கெயின் பண்ணிக்கலாம். நமக்கு நாலேஜ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் மொரிஷியஸ் போகிற மாதிரி பிளானில் இருக்கேன். இங்கே காலேஜ்லேயே எனக்கு அலகட் பண்ணி எனக்கு எல்லாமே பண்ணுறாங்க, ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. அதனால் ஸோ உங்களோட ஆம்பிஷன் என்ன? என்ன வந்து ப்ரொடக்ஷன் மேம், ஃபுட் ப்ரொடக்ஷன் செஃப்பாக இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லைவாக எங்கள்கிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். லைக் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க பார்த்தோம். அண்ட் இவங்க படித்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது இப்போ நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்க, பிஜி முடிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து 2 இயர்ஸ் அண்ட் 1 இயர் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இவங்க 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா படிக்கவே அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பார்ட் டைமில் ஒரு ஏர்னிங் வேணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 8,000 to 10,000 கிடைக்குது அப்படிங்கிறது தாராளமாக அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து டிகிரி முடிச்சுட்டு போய் நம்ம ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணோன்னா கூட யாருமே இங்கே நம்ம கோயம்புத்தூரில் மினிமம் 10,000 மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும் ஒரு ஜென்ரலான ஒரு ஆஃபீஸில். ஸோ இப்படி இல்லாமல் இவங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாகவும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேஸில் வந்து அவங்க பிளேஸ் ஆவாங்க. அந்தளவுக்கு நல்ல சப்போர்ட் வந்து நம்ம அமிர்தாவில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதன் டீட்டெயிலாக நம்ம சிஇஓ சார்கிட்ட இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில், 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை யூஜி பிஜி முடிச்சிருக்கீங்க, ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தாராளமாக வரலாம்.